வாழ்க்கையில் எதையாவது சாதிக்க நாம் ஒவ்வொருவரும் ஏதாவது செய்ய வேண்டும். தெரியாத பயம் நம்மை தடுத்து நிறுத்துகிறது மற்றும் முன்னேற விடாமல் தடுக்கிறது. என்னால் செய்ய முடியுமா என்ற சந்தேகத்தை உருவாக்குகிறது. நம்மில் உள்ள பயமே இதற்கு முக்கிய காரணம். நம் திறமையின் மீது நமக்கு நம்பிக்கை இல்லை. தன்னம்பிக்கை இல்லாமல் எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது. தன்னம்பிக்கையுடன் செய்யும் எந்த ஒரு காரியமும் வெற்றி பெற முடியும். தன்னம்பிக்கை என்பது சிலருக்கு பிறப்பிலிருந்தே வருகிறது. ஆனால் நம்மில் சிலரை தவிர தன்னம்பிக்கை இருப்பதில்லை. வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சிறு சிறு அடிகளை எடுத்து வைத்து இதை நமக்குள் வளர்த்து கொள்ளலாம். இப்பொழுது நாம் தன்னம்பிக்கை பெற பயன்படுத்தக்கூடிய சிறந்த விஷயங்களை பற்றி பேசப் போகிறோம். 1. நம்மை நாமே குறைத்து மதிப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். முதலில் இந்த உலகில் நம்மை குறைத்து மதிப்பிடுவதை நிறுத்த வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் பிறக்கும்போது பயப்படாமல் சிறப்புடன் பிறக்கிறான். நாம் இந்த பூமியில் இருக்கிறோம். நம்மை பற்றி குறைவாகவே நினைக்கிறோம். எல்லோரும் தவறு செய்கிறார்கள் என்று பேசுவதை நிறுத்த வேண்டும். தவறு செய்துவிட்டால் செய்துவிட்டோமே என்று மனம் தளர வேண்டாம். தவறுகளை சரி செய்ய வேண்டும். இல்லையெனில் மீண்டும் இது போன்ற தவறுகள் நடக்காமல் இருக்க வேண்டும். மேலும் நடந்தவைகளால் துன்பப்படுவதில் அர்த்தமில்லை. நமது பலவீனங்களை ஒதுக்கி வைத்துவிட்டு நமது பலத்தை பற்றி சிந்தித்தால் நமக்கு எல்லையற்ற ஆற்றல் நம்பிக்கையின் வடிவில் நுழைந்து வெளியே வருகிறது. எனவே உங்கள் பலவீனங்களை பற்றி கவலைப்பட வேண்டாம். உங்கள் பலத்தை நினைவில் கொள்ளுங்கள். 2. எதிர்மறை நபர்களிடமிருந்து விலகி இருங்கள். எதிர்மறை நபர்களிடமிருந்து விலகி இருப்பது நல்லது. ஆனால் சில நேரங்களில் நாம் மனதளவில் அவர்களுடனே இருக்கிறோம். நாம் எவ்வளவு வலிமையாக இருந்தாலும் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் நம் பக்கத்தில் சிலர் இருக்கிறார்கள். அவர்கள் வார்த்தைகளும் கோமாளித்தனங்களும் நம் ஆர்வத்தை தூண்டவிடாமல் செய்துவிடுவார்கள். நீங்கள் எதையாவது செய்ய போகிறீர்கள் என்று அவர்களிடம் சொன்னால் இது உங்களால் அல்ல, யாராலும் செய்து முடிக்க முடியாது, இது போன்ற எதிர்மறை வார்த்தைகளை சொல்வார்கள். இதனால் நம் நம்பிக்கை குறைகிறது. நாம் செய்ய வேண்டிய முதல் விஷயம் அவர்களை கண்டு கொள்ளாமல் முயற்சிப்பதுதான். எதிர்மறையான நபர்களிடம் இருந்து விலகி நேர்மறையான எண்ணத்துடன் நல்ல எண்ணங்களை கொண்டிருங்கள். நல்ல எண்ணங்களை கொண்ட மக்கள் நம்முடன் வைத்திருப்பதன் மூலம் நாம் தானாகவே உயர்ந்த நிலைக்கு சென்று விடுவோம். 3. நாம் பயப்படுவதை நிறுத்த வேண்டும். பயந்து கொண்டே இருந்தால் வாழ்க்கையில் முன்னேறுவது என்பது கடினமான ஒன்று. பயத்தை போக்க ஒரே வழி நம்மை பயமுறுத்துவதை நாம் பயமுறுத்த வேண்டும். அதிகமாக பயந்து கொண்டிருப்பவர்கள் இது எனக்காக இல்லை, என்னால் இதை செய்ய முடியாது என்று திரும்ப திரும்ப கூறுவது பயத்தில் அமர்ந்தால் வாழ்நாள் முழுவதும் அவர்களுக்கு பயப்பட வேண்டியிருக்கும். இப்போ ஒரு அடி முன்னாடியே போறோம். இரவு பகலா இருளில் தனியே நடந்து செல்வோம். உயரமான இடங்களில் தைரியமாக நடப்போம். 4 பேரிடம் பேசினால் ஏதோ பயம் வரும். ஒரு பெரிய மேடையில் எங்களை சுற்றி இருக்கும் மக்கள் அனைவரும் பார்த்து கொண்டு சிறப்பான உரையை வழங்க முயற்சியிருப்போம். ஆனால் பயத்தில் பேச மறுக்கிறோம். என்ன செய்தாலும் பயப்படாமல் பயத்தை போக்குவோம். தைரியம் என்பது வாழ்வது, துணிச்சலுடன் செயல்படுவது. துணிவு என்பது தன்னடக்கத்தை கொண்டது, நம்பிக்கையுடன் நடப்பது. 4. தினமும் உடல் பயிற்சி செய்வது நம்மை நாமே கவனித்துக் கொள்வதாகும். நீங்கள் நல்ல உணவை உண்பதாக சற்று கற்பனை செய்து பாருங்கள். சரியான நேரத்தில் தூங்கி தினமும் உடல் பயிற்சி செய்து ஆரோக்கியமான மற்றும் வலிமையான உடலுடன் இருக்க வேண்டும். கண்ணாடியில் உங்களை பார்க்கும்போது உங்கள் மேல் உங்களுக்கே நம்பிக்கை வரும். ஒவ்வொரு நாளும் உடல் பயிற்சி செய்வதும் ஒழுக்கமான வாழ்க்கையை நடத்தவும் முடியும். எவராலும் செய்ய முடியாத ஒன்றை உங்களால் செய்ய முடியாது. எல்லாவற்றுக்கு காரணம் அதை செய்யும்போது உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்க வேண்டும். எல்லாவற்றையும் பற்றி யோசிப்பதை நிறுத்திவிட்டு உங்கள் மீது கவனம் செலுத்துங்கள். அதுவே மாற்றத்திற்கான முதல் படி. 5. நேர்மறை சிந்தனையை பழகுங்கள். மாற்றத்திற்கான முதல் படி நேர்மறை சிந்தனையை பயிற்சி செய்வதாகும். முட்டாள்கள் நன்மையிலும் தீமை தேடுவார்கள். ஆனால் சிறந்தவர்கள் தீமையில் நல்லதை காண்கிறார்கள். நாம் நினைக்கும் அல்லது செய்யும் வேலையில் வெற்றி பெறலாம் அல்லது தோல்வி அடையலாம். விளைவு என்னவாக இருந்தாலும் நாம் நேர்மையாக சிந்திக்க வேண்டும்.
நேர்மறை சிந்தனை கடினமான காலங்களில் சோர்வடையாமல் இருக்க உதவுகிறது. நம்புபவர்கள் அனைவரும் விரும்புவார்கள். நாம் எப்பொழுதும் நேர்மறையாக இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். 6. தோல்வி நம் எதிரி. நாம் எப்பொழுது நேர்மையாக இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். ஒரு மனிதனின் வாழ்வில் வெற்றி எவ்வளவு முக்கியமோ அதே அளவு தோல்வியும் முக்கிய பங்கு வகிக்கிறது. இது வெற்றியில் அல்ல, தோல்வியில் அதிக தாக்கத்தை காட்டுகிறது. தங்கமாக இருந்தாலும் நெருப்பில் எரிந்தால்தான் வடிவம் எடுக்கும். கஷ்டத்திலும் முயற்சி கைவிடாமல் இருப்பவர்கள்தான் சிறந்து விளங்குவார்கள். நம் வாழ்வில் வரும் கஷ்டங்களைக் கண்டு மனம் தளரக்கூடாது. தோல்வியை எதிரியாக பார்க்காமல் வெற்றி பாதையில் நமக்கு உதவும் பாலமாக பார்ப்போம். தன்னம்பிக்கை என்பது நாம் தைரியம், தோல்வி என்பது நம் பலவீனம். தோல்வியை கண்டு அஞ்சாமல் தன்னம்பிக்கையுடன் ஒரு செயலில் இறங்குங்கள். வெற்றி நிச்சயம் கிடைக்கும். 7. அறிவு சக்தி. அறிவு சக்தி இந்த உலகத்தில் நாம் எவ்வளவு வைத்திருக்கிறோம்? நாம் விழிப்புடன் இருந்தால் நாம் மிகவும் நம்பிக்கையுடன் இருப்போம். அதனால்தான் நம் வாழ்வில் நாம் எப்பொழுதும் அறிந்திருக்கிறோம். அறிவுள்ள மனிதனை இந்த சமூகம் மதிப்பதால் இவை இரண்டும் படிப்பதை நிறுத்தக்கூடாது. மரியாதைகள் மற்றும் எல்லோரும் அவரை பின்பற்றுகிறார்கள். நாங்கள் சொல்கிறோம், மீண்டும் உங்களுக்கு தெரிந்த விஷயங்கள் அதிக நம்பிக்கையுடன் யாருடனும் பேசலாம். அறிவு சக்தி நாம் எவ்வாறு பெறுவது? புத்தகங்களில் படிக்கலாம் மற்றும் இணையதளத்தில் யூடியூபில் தேவையற்ற விஷயங்களை எடுத்துக்கலாம். உங்கள் நண்பர்கள் அல்லது உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாரேனும் அறிவு சார்ந்த விஷயங்களை சிறிது நேரம் பேசுவது நல்லது. நீங்கள் சம்பாதிக்க முடியும் என்று நீங்கள் நினைக்க வேண்டும். சம்பாதிப்பதற்கு பல வழிகள் உள்ளன. எனவே இனி தாமதிக்காதீர்கள். ஒவ்வொரு நாளும் புதியதாக ஒன்றை கற்றுக்கொள்ள முயற்சிக்கவும். 8. உறுதிமொழிகள். உறுதிமொழிகள் நம் வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் சக்தி உண்டு. நாம் நல்லவர்கள். உறுதிமொழிகள் நம் வாயிலிருந்து வெளியே வரும் ஒவ்வொரு வார்த்தையும் நம்மை மேம்படுத்தும் ஆற்றல் கொண்டது. நல்லதை விடுத்து கெட்டது பேசினால் தீமை நிச்சயம். அதனால்தான் நம் பெரியவர்கள் எங்களிடம் கெட்ட வார்த்தைகள் பேசாது என்கிறார்கள். இந்தியாவின் யோகிகளும் முனிவர்களும் இந்த வார்த்தைகளின் சக்தியை நன்கு அறிந்திருந்தனர். அதனால்தான் அவர்கள் எப்பொழுதும் வைதீகமாக இருக்கிறார்கள். மந்திரங்களை உச்சரிப்பது நம் வாழ்வில் நேர்மறை ஆற்றலை நிரப்புகிறது. மேலும் நம்மால் அவர்களைப் போல பயிற்சி செய்ய முடியாமல் போகலாம். ஆனால் குறைந்தபட்சம் நம்மிடம் எதிர்மறையாக பேசுவதை தவிர்க்க வேண்டும். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் என்னால் செய்ய முடியும், நாம் எவ்வளவு செய்ய விரும்புகிறோமோ அதை செய்வோம் என்று திரும்ப திரும்ப சொல்லிக் கொள்ளுங்கள். ஆற்றல் நமக்குள் எழுகிறது மற்றும் சாத்தியமற்ற விஷயங்களை சாத்தியமாக்குகிறது. நம்மால் முடியும். இது வார்த்தையின் சக்தி. நண்பரே, இது நம்மில் உள்ள சுயம் நம்பிக்கையை அதிகரிப்பதில் சிறந்தது.